வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சன பார்ப்போம். வாங்க நேத்து என்ன சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நடந்திருக்கு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ நேற்று இந்த மாஸ்டர் கேண்டில்ஸ்டிக்ஸ் தான் சொல்லியிருந்தோம். இதோட ஹையை பிரேக் பண்ணிட்டு இந்த ஹையும் டெஸ்ட் பண்ணி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், முன்னாடி இருந்த அந்த முக்கியமான ரேஞ்சை பிரேக் பண்ணி நல்லா புல்லிஷில் போய் முடிஞ்சிருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸாக இந்த மாஸ்டர் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோவை கீழே பிரேக் பண்ணாத வரை நம்ம புல்லிஷ்க்கு உண்டான வாய்ப்பாகவே பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நல்லா புல்லிஷில் போக வாய்ப்பு இருக்குது. இது கீழே பிரேக் பண்ணால் தான் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு எடுக்கலாம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல், முக்கியமாக ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அடுத்து ஃபார்ம் ஆகிறது தான். இங்கே எல்லாமே சப்போர்ட் லெவலில் தான். ஒவ்வொரு லெவலில் இருந்தும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரணும். ஒருவேளை இதை பிரேக் பண்ணி கீழே வச்சுன்னா இங்கேருந்தும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரும். ஒருவேளை இதையும் கீழே பிரேக் பண்ணதுன்னா இங்கேருந்தும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரும். 3 ரேஞ்சுமே பையிங்க்கு உண்டான சப்போர்ட் எடுக்கிற லெவலாக இருந்துகிட்ருக்கு. அதனால் டைரெக்டாக ஹையை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கன்னியூ ஆகணும். இல்லைனா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரலாம். ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ், அதுவும் புல்லிஷ் தான் இண்டிகேட் பண்ணுது. சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். சப்போஸ் மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா R1 தான் R2. R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆர் வரைக்கும் வரலாம். சிபிஆருக்கும் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆனிச்சுன்னா உடனே செல் பண்ண வேண்டாம். S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா அது R1 வரைக்கும் போகும். S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா திரும்ப S2 வரைக்கும் வரலாம். பேங்க் நிஃப்டிலையும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ அந்த மாஸ்டர் கேண்டில்ஸ்டிக்ஸை நல்லா மேலே பிரேக் பண்ணி நல்ல புல்லிஷில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த புல்லிஷோடைய லோவை கீழே பிரேக் பண்ணாத வரை அதை நம்ம பையிங் சைடாகவே நம்ம பார்ப்போம். பையிங் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த லெவலில் கீழே பிரேக் பண்ணால் தான் தொடர்ந்து கீழே போகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 ஹவரில் மேலே பிரேக் பண்ணதுன்னா மேலே, கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்தும் சப்போர்ட் எடுக்கலாம். ஒருவேளை இதையும் கீழே பிரேக் பண்ணதுன்னா இந்த 2 லெவல்லையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸு, அதுவும் புல்லிஷ் தான் சொல்லிகிட்டு இருக்கு. சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தான் R2, R1ல் ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகுதுன்னா செல் பண்ண வேண்டாம். S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா R1, S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2. ஸோ நாளைக்கும் அப் சைடுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் கேண்டில்ஸ்டிக்ஸ் சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா, முன்ன பார்த்து அந்த ஹையெல்லாம் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் பிரேக் பண்ணதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம். இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா விடையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சொந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.